ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கும் நிறைந்த ஒளித்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், திருப்தியாக்குகிற கர்த்தர் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்கலாம். அது என்ன திருப்தியாக்குகிற கர்த்தர் அப்படின்னா, நிறைவாய் அள்ளி கொடுக்கிற தேவன் அர்த்தம். திருப்தியாக்குகிற கர்த்தர்னா நிறைவாக அள்ளி கொடுக்கிற தேவன் அர்த்தம். சரி, இன்னைக்கு அவர் என்னென்னலாம் அள்ளி கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி மேலிடமாக பார்க்கலாம். அவர் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை கொடுக்குறாரு, பாதுகாப்பை கொடுக்குறாரு, செல்வத்தை கொடுக்குறாரு, ஆசையை கொடுக்குறாரு, உடைமைகளை கொடுக்குறாரு, எல்லா வகையிலும் உயர்த்துகிற மேன்மை கொடுக்குறாரு. சரி இருக்கட்டும், ஒரு படிப்பில் ஒரு உயர்வு கொடுக்கலாம், தொழிலில் முன்னேற்றத்தை கொடுக்கலாம், ஊழியத்தில் வளர்ச்சியை கொடுக்கலாம், இது போன்ற பலவிதமான நன்மைகளை கொடுக்கலாம். சரி, அள்ளி கொடுக்குற தெய்வம், திருப்தியாக்குற தெய்வம். இருந்தாலும் இன்றைக்கு நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட அந்த வசனத்தின் தலைப்பு திருப்தியாக்குகிற கர்த்தர். இப்போ நம்ம சொன்ன இந்த காரியம் எல்லாமே உலக ரீதியான உள்ள காரியங்கள். ஆனால் இன்றைக்கு நம்ம தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வசனத்தின் படி பார்க்கும்போது அவர் திருப்தியாக்குகிற கர்த்தர் சொல்லி பார்க்குறோம். அது எப்படிப்பட்ட காரியத்தில் திருப்தியாக்குவார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஆதாரமாக ஏசாயா 58 அதிகாரம் 11 வசனத்தை நம்ம தியானமாக அடிப்படையாக வச்சு பார்க்கலாம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி. அப்போ திருப்தியாக்குகிற கர்த்தர் சொல்லி தலைப்பில் பார்க்குற நாம எதை திருப்தியாக்குறாரா? ஆத்மாவை திருப்தியாக்குகிறார் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி திருப்தியாக்குகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்த காரியங்கள் எல்லாமே உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பார்த்தோம். நம்ம அதை பற்றி பேசலை, அதை ஒரு மேலோட்டமாய் பார்த்தோம். ஆனால் இப்போ பார்க்குறது ஆத்மாவை திருப்தியாக்குகிற கர்த்தர் என்று பார்க்குறோம். ஆத்மா என்று சொன்னால் உள்ளான மனிதனை அவர் திருப்தியாக்குவார்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நிறைவாக அள்ளி கொடுக்குற தேவனாக பார்க்குறோம். சரி, அந்த ஆத்மாவுக்கு என்ன காரியத்தை திருப்திப்படுத்துவார், எதை கொடுத்துப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு ஆதாரமாக சங்கீதம் 132:15 வாசிக்கும் போது, அவரே அப்பத்தினால் அதன் ஏழைகளை திருப்தியாக்குவார் போட்டிருக்கு. இங்கே இந்த வசனத்தை ஆழமாக பார்க்கும் பொழுது, இங்கே அப்பம் என்று சொன்னால் உலக பிரகாரமான ரொட்டியை சொல்லலை, சப்பாத்தியை சொல்லலை. அப்பம் சொன்னால் தெளிவாக சொல்கிறது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. அப்போ வார்த்தையாகிய அப்பத்தை அவர் ஆத்மாவுக்கு கொடுத்து திருப்திப்படுத்துவார், அள்ளி கொடுப்பார் சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அவரே அப்பத்தினால் அதன் ஏழைகளை திருப்தியாக்குவார். அப்போ ஆத்மாவை திருப்தியாக்கக்கூடியவர் சொல்லி தலைப்பில் பார்க்குறோம். முதல்ல எந்த குறித்து திருப்திப்படுத்துவார் அப்படின்னா, அப்பமாகிய வசனத்தை அவர் கொடுத்து திருப்தியாக்குவார், நிறைவாய் கொடுப்பார்னு பார்க்குறோம். இன்றைக்கு இந்த பூமியில் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம், ஜெபிக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், பாடல் பாடுகிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் ஆத்மாவில் ஒரு பலன் இல்லாத நிலை தான் காணப்படுகிறது, தடுமாற்றம் தான் காணப்படுகிறது. காரணம், வசனம் நிறைந்து காணப்படவில்லை. ஆவிக்குரிய வசனங்கள் உள்ளத்தில் என்ன செய்யலை, திருப்தியாக அள்ளி கொடுக்கக்கூடிய அளவில் இல்லை. அப்போ அப்படிப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு தேவ மனுஷிக்கும், சகோதர சகோதரிகளுக்கும் ஆத்மாவை வசனத்தை கொடுத்து திருப்தியாக ஆண்டவர் இன்றைக்கு ஆக்க விரும்புகிறார். அதுதான் நம்ம திருப்தியாகிற சொல்லி பார்த்தோம். அதைத்தான் சங்கீதம் 132:15 பார்க்குறோம். அவரே அப்பத்தினால் திருப்தியாக்குவார். அப்பம்னா ஜீவனில் வசனத்தை குறிக்கிறது. அப்போனா கர்த்தருடைய வார்த்தையினால் திருப்தியாக்குவார் சொல்லி பார்க்கணும். அப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, அதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவர் ஆத்மாவை எப்படி திருப்தியாக்குவார்னா, ஆவிக்குரிய வசனத்தினால அதை திருப்திப்படுத்துவார் சொல்லி பார்க்குறோம். அப்போ சும்மா உலக பிரகாரமாக நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு ஆத்மாவுக்கு தேவையான அந்த போஷாக்கை பார்க்குறோம். எப்படி இந்த உடலுக்கு உணவு பலனாக இருக்கிறதோ, ஆத்மாவுக்கு பலன் வசனம் தான். சரியான தேவனுடைய வார்த்தையை அவர் கொடுத்து தன் ஜனங்களை திருப்தியாக்குவார் அப்படின்னு சொல்லி நம்ம நிச்சயம் பார்க்குறோம். அப்போது அந்த வார்த்தை யார் கொடுத்தாருன்னா, எரேமியா தீர்க்கதரிசிக்கு கொடுத்துருக்காரு. அவர் உம்முடைய வார்த்தையில் உட்கொண்டவுடனே எனக்கு என்ன செய்தது, மகிழ்ச்சி வந்தது அப்படின்னு சொல்லி பலன் கொண்டேன்னு சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார். அப்போது பலன் கொள்ளக்கூடிய, ஆத்மாவை பலப்படுத்தக்கூடிய அந்த வார்த்தையை, அந்த அப்பத்தை அவர் கொடுத்து தன் ஜனங்களை திருப்திப்படுத்துவார் என்று சொல்லி இதெல்லாம் பார்க்குறோம். அப்போ திருப்தியாகிற கர்த்தர். சரி, அப்போ இதை மறந்து போய்விடக்கூடாது. நீங்கள் வசனம் இல்லாதபடி என்னென்னமோ காரியங்களை நடந்து கொண்டிருக்கிறது உலகில், என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த வசனம் ஆழமாக ஆண்டவர் கொடுத்து
திருப்திப்படுத்துவார்னு பார்க்குறோம். அந்த வசனத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம ஒப்பு கொடுத்து வாஞ்சிக்கும் போது கர்த்தர் என்ன செய்வார்? திருப்தியாக்குவார். அந்த வசனம் சரியாய் நடத்தும். அந்த வசனம் சரியாக என்ன செய்யும்? கொண்டு போகும். ஆகவே ஆத்துமாவை வசனத்தின் மூலமாய் திருப்தியாக்குற தேவனாக இருக்கிறார் சொல்லி பார்க்குறோம். எரேமியா அதுக்கு எடுத்துக்காட்டாய் பார்த்தோம். சரி, இரண்டாவதாக எப்படி திருப்தியாக்குவார்னு பார்க்கும்போது சங்கீதம் 81:16 வாசிக்கிறோம். கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். தேன் அப்படின்னா உலக பிரதம தேன் அங்கே சொல்லலை. கண்மலைனா கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவ சொல்லுகிறது. அப்போ கண்மலையின் தேனினால் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவிட்டிருந்து வரக்கூடிய பரிசுத்த ஆவியின் மூலமாய் திருப்தியாக்குவார். தேன்னா ஆவியானவரை குறிக்கிறது. ஆமாம். அப்போ ஆவியானவரை, ஆவியானுடைய நடத்துதலை, ஆவியானுடைய நிறைவை கொடுத்து திருப்தியாக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்றார். அப்போ இன்றைக்கு ஒரு மனிதனோ மனுஷியோ இருக்கிறாங்கன்னா, இதை செய், இப்படி போ, அதை செய்யாத, இதை பண்ணாதான்னு சொல்லுவதற்கு நடத்துகிற யாருமே ஆள் இல்லை. ஆனால் சத்திய ஆவியை அவர் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார். அப்போ அந்த வழி நடத்தக்கூடிய ஆவியானவரை, ஆவியானுடைய நடத்துதலை கண்மலையாகி கிறிஸ்து மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் என்ன செய்வார்? நிறைவாய் கொடுத்து திருப்தியாக்குவார். அந்த ஆவியானுடைய நடத்துதல் நமக்கு முக்கியம். இந்த உலகத்தில் ஜீவிக்கிற நமக்கு ஆவியானுடைய நடத்துதலை நிறைவாய் பெற்றுக்கொண்டு திருப்தியாகக்கூடிய அந்த அனுபவத்தில் இருந்தால் மட்டும்தான் நாம் ஜெயிக்க முடியும். சரி, இதை யார் பெற்றுக்கொண்டு திருப்தியாக இருந்து பெற்றுக்கொண்டாங்க? அவங்க பிலிப்புவை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 8 பார்க்கலாம். அவர் என்ன செய்தார்? ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு அவர் கந்தகம் வந்துட்டு போறாரு. ஆவியானவர் அவர் கொண்டு போறாரு. எங்கே போகிறாங்க, எப்படி போகிறாங்கன்னு தெரியல. அவ்வளோ ஐக்கியமாக இருக்கிறாங்க. அப்போ தேவன் திருப்தியாக்குறவராக இருக்கிறத பார்த்தோம். வசனத்தினால திருப்தியாக்குவார் பார்த்தோம். இரண்டாவதாக கண்மலையின் தேனாகிய அந்த ஆவியானவர் மூலமாக ஆவியினால் நிறைவை, ஆவியானுடைய நடத்துதலை கொடுத்து திருப்தியாக்குவான்னு சொல்லி பார்க்குறோம். இன்னைக்கு தேவன் நடத்துதலே இல்லை. எங்கே போதாலும் சாத்தான் நடத்துகிறாங்க, அல்லது ஒரு ஸ்தாபனம் நடத்துது, ஒரு மனுஷன் நடத்துகிறாங்க. எங்கே போகிற, என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் அனைவரும் போயிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி இல்லை. ஆவியானவரே நடத்தக்கூடிய அந்த தெய்வீக நடத்துதலை அவர் கிறிஸ்துவாகிய கண்மலையின் மூலமாய் கொடுத்து திருப்தியாக்குவேன் சொல்லி கர்த்தர் சொல்கிறார். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை கவனித்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும், ஊழியக்காரர்களும், ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும், வேறு யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், திருப்தியாக்குகிற கர்த்தர் நான் சொல்கிறார். அதை மறந்து போகக்கூடாது. திருப்தியாக்குவார்னா எப்படி? ஆத்துமாவை திருப்தியாக்குவார். சரி, எதை வச்சு திருப்தியாக்குவார்? அப்பமாகிய வசனத்தின் மூலமாக. அடுத்து கண்மலையின் தேனாகிய ஆவியானுடைய நிறைவின் மூலமாக திருப்தியாக்குவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். முதல்ல எடுத்துக்காட்டாக யாரை பார்த்தோம்? அப்பத்துக்கு எடுத்துக்காட்டு எரேமியா பார்த்தோம். இந்த ஆவியானுடைய நிறைவுக்கு எடுத்துக்காட்டாக பிலிப்பை பார்த்தோம். அப்போ இப்படிலாம் செய்த ஆண்டவர் இதை பார்த்து ஒவ்வொருவருக்கும் அவர் உங்களை திருப்தியாக்கக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் படிக்கிறவங்களா இருக்கலாம், வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், தொழில் பண்ணுறவங்களா இருக்கலாம், ஒளி செய்கிறவங்களா இருக்கலாம், யாராக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தர் இன்னைக்கு உங்களை திருப்தியாக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்துக்கிற ஒவ்வொருவரும் ஆத்துமாவிலே தேவனுடைய வார்த்தையினால் திருப்தியாய் இருந்து, நிறைவாக இருந்து, ஆவியனுடைய நிறைவை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிறைவாக இருந்து, கர்த்தருக்காக எங்கள் ஒவ்வொருவரும் பயன்பட வேண்டும் என்று சொல்லி எங்கும் நிறைந்தவர் ஒளிய உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறது. ஆமென்.